அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்திய திரு செங்கோட்டையனினுடைய பதவியை பறித்திருக்கிறார் திரு பழனிசாமி அவர்கள். இது ஒரு புறம் நடந்திருக்கிறது. இன்னொரு புறம் தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சார். அவர் அதில் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறி இருக்கிறோம், ஆனாலும் இப்போதும் எங்களுக்கு பாஜக கூட்டணி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா நாங்க வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்களால் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் அமித்ஷா அவர்களும் சொன்னார் அப்படின்னு அவரும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பழனிசாமி எதிர் செங்கோட்டையன், பின்னாலே என்ன கதை நடக்கிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு பிரியன், வணக்கம் பிரியன். திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள், வணக்கம் லட்சுமி. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பா பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் பதவியை பறிச்சிருக்கிறாங்க. என்ன கதை ஓடிட்டு இருக்கு? அதாவது பழனிசாமியை பொறுத்த மட்டும் ஒரு கிளியர் மெசேஜை கன்வே பண்ணுறார். பார்ட்டியை பொறுத்த மட்டும் நான் எடுக்கிறதா முடிவு, பிரிஞ்சவங்க சேரணுன்ற மாதிரியான விஷயங்களை யாராவது பேசினாங்கன்னா அது கட்சிக்கு விரோதமாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம். நான் அதில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவங்கள சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் யார் பேசினாலும் அது கட்சிக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி கணக்கெடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னு காமிக்கிறதுக்காக செங்கோட்டையன் பதவியை பறிச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அமித்ஷாவே சொன்னாலும் யார் சொன்னாலும் இல்லை, அதில் தெளிவாக இருக்கார். நான் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு விழாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் பார்ட்டியில் நான் தான் சுப்ரீம், நான் நோட்டீஸ் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, நான் இப்போ நீக்கிட்டு நான் பொதுக்குழுவில் கூட ராட்டிஃபிகேஷன் வாங்கிப்பேன், அது வேறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் ஒற்றுமையை இன்றைக்கி செங்கோட்டையனை வலியுறுத்துறாரு. எத்தனை மாதங்களாக எல்லோரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனால் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான பனிப்போர் வெடிச்சது நேற்று. ஆக்சுவலாக அதுக்கு 2 நாளே பனிப்போர் நேற்று வெடிச்சது. ஆக்சுவலாக ஓகே, அந்த பனிப்போர் வெடிச்சது கொஞ்சம் சாஃப்டாக பண்ணினார் முதல்ல அவர். இந்த சாஃப்டே நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த சாஃப்டாக பெடல் பண்ணுறதே நான் ஒத்துக்க மாட்டேன்னு எடப்பாடி நடவடிக்கை எடுத்துட்டார். திருப்பிரியன், இதற்கு முன்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் இதே மாதிரி மௌனத்தை கலைச்சு பேசினார். அப்போது பாஜக தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க, மத்திய நிதியமைச்சரை சந்திச்சாங்க, டெல்லி போனாங்க. செங்கோட்டையனே சொல்றாரு, அவங்க அழைச்சாங்க, நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த முறை மௌனத்தை கலைத்த போது இதற்கு பின்னால யார் இருக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி திரு பழனிசாமி அவர்கள் கிளியர் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, இது யாராவது பின்னாடி இருக்காங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தன்மை? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன முன்னாடி அவர் போய் செங்கோட்டையன் பார்த்தது அவரே செங்கோட்டையனே சொல்கிறார், நான் மட்டுமா பார்த்தேன், வேறு பலரும் போய் பார்த்தாங்கன்னு சொன்னார். அப்புறம் செங்கோட்டையன் அந்த சமயத்தில் பாஜக எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா, கூட்டணிக்கு இவரை இழுக்கணுன்றதுக்காக பயன்படுத்தினாங்க. இல்லை, கட்சியில் அதிமுகவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு அவரை கூட்டு பேசினாங்க. ஆக்சுவலாக அவருக்கும் உள்ள ஒரு முரண்பாடுகளை அது பயன்படுத்தி கொண்டு அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் அதை பண்ணாங்க. இவர் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். அதோட அவங்க பர்பஸ், செங்கோட்டையன் பர்பஸ் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போது அவர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோடனே இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், யாத்திரைக்கு கூட ஆரம்பித்து வைக்கிறதுக்கு கூப்பிடல அவர். ஆக்சுவலாக அதே ஏரியாவில் தான் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய இது அசம்பிளியில் வெளிநடப்பு பண்ணும்போது கூட செங்கோட்டையன் உட்கார்ந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு பேசிக்காத இருந்த சூழலில் பார்த்தோம். ஸோ 2 பேருக்கு நடுவில், அதுவும் கொங்கு பெல்ட்டில் அவர் ஒரு சீனியர் லீடராக இருக்கார். அவரை ஓரங்கட்டுறது, ஒரு சீனியர் நமக்கு மேலே இங்கே இருக்கார், அவர் என்றைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பார்னு எடப்பாடி நினைக்கிறார். அதனால் அவரை கொஞ்சம் தள்ளியே வச்சுருந்தவர் ஒரேடியாக தள்ளி வச்சுட்டார். நேற்று செங்கோட்டையன் சாஃப்டாக டீல் பண்ணாலும் சரி, ஹார்டாக டீல் பண்ணாலும் சரி, அவருக்கு எடப்பாடி கொடுக்க நினைச்ச மரியாதை ஒன்று தான். அவர் ஓரங்கட்டுறது தான், கட்டங்கட்டுறது தான். அவர் பேசாமல் இருந்தால் கூட அவருக்கு இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸில் எம்எல்ஏ சீட் கிடச்சிருக்காது. ஓஹோ, அவர் அந்த அளவுக்கு டிசைட் பண்ணி வச்சுட்டார். எல்லாருமே சொன்னது பிரியன், திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பெருசா யாரும் எதிர்வினை செய்ய வேண்டாம், மௌனமாக கடந்து போவார் அப்படின்ற மாதிரியும், திரு செங்கோட்டையன் ஒரு பெரிய ஒரு அணுகுண்டையே வீசிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. ஆனால் இம்மீடியட்டா நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா என்ன கணக்கு?
எதுவும் செங்கோட்டையனால் எதுவும் வாக்கு வங்கி கணக்குல சேதாரம் வராது அப்படிலாம் அவர் யோசிக்கிறார். என்ன கணக்கோடு பழனிசாமி அவங்க செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் கொங்கு மண்டலத்தில் அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க, குறிப்பா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே சில பேர் வந்து இந்த ஒற்றுமையை விரும்புறவங்க அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இவரை மாதிரி ஒரு சீனியரை நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் ரொம்ப இதாக நினைக்கிறார். ஏன்னா அவர் வந்து அவருடைய பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு கட்சி விரோதமான செயலை செஞ்சிட்டார் அவர் நினைக்கிறார். அவர் போயிட்டு தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போய் நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்துட்டு வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவருக்கு வந்து ஏற்புடைய ஒரு செயல் கிடையாது. அதனால வந்து இவரை பொறுத்த மட்டும் வந்து யார் வந்து கட்சிக்கு விரோதமாக வந்து கட்சிக்கு விரோதமாக இல்லை, அவருடைய விருப்பத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலுமே அவங்க கட்சிக்கு விரோதமாக செயல்படுறதா நினைச்சு அவரை நீக்கிறதுன்னு ஒரு முடிவு அவர் கிளீனாக. அவர் விருப்பத்திற்கு விரோதம்னா ஒன்றிணைதல், எல்லாரும் ஒன்று சேரணுன்றத அவர் விரும்பல. பழனிசாமி அவர்கள் 26 வரைக்கும் ஒன்று சேர்க்க மாட்டார் சார். அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா விரும்பினா அவருடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறார். செங்கோட்டையன் ஓபிஎஸ்சியோ நீங்கள் சசிகலாவையோ மறுபடியும் கொண்டீங்கன்னா அவங்க இன்னைக்குள்ள எந்த கண்டிஷனும் வேண்டாம் நாங்கள் சேரணும்னா கூட ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அவருக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபிஎஸ்ஸை வெளில அமிச்சார். ஒரு உரையில் 2 வாட்கள் இருக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சிங்கிள் ஒற்றை லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்காக அவர் வந்து அனுப்பிச்சார் அவர் ஆக்சுவலாக. பட் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் மறுபடியும் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் மறுபடியும் வரும்போது அவருக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவர் என்ன பண்ணுறாரு, குருவி மாதிரி வந்து சிறுக எல்லாம் செல்வாக்கை சேர்த்து ஒற்றை லீடராக எமர்ஜ் ஆயிருக்கார். அதை வந்து அவர் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. பார்ட்டி தோல்வியை சந்திச்சாலும் சரி, அது எப்படி போனாலும் சரி, நான் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டேன்றதில் அவர் தெளிவாக இருக்கார். அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது வந்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எடுக்கிறாரா இல்லை மூட நம்பிக்கையில் எடுக்கிறாரா இனிமேல் தான் தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக அது பேசலாம். ஆனால் இன்னொன்று திரு பிரியன், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்று சேரணுன்றதை தொடர்ச்சியாக பலரும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை கடந்து தான் போனாங்க. ஓபிஎஸ் அவர்கள்லாம் அது காலம் கடந்து போயிடுச்சுன்னு தான் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு திரு செங்கோட்டையன் சொல்றது கட்சி பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றார். அது எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும்? பழனிசாமி அவர்கள் அவர் மதிப்பிட தவறிட்டாரா? இல்ல இந்த ரியாக்ஷன் வரும்னு அவர் எதிர்பார்க்கலையா? இல்லை, இன்னைக்கு அவர் பாடி லாங்குவேஜை பாருங்க, அவர் ஏமாற்றத்தில் இருக்கான்னு தெரியுது. இன்னைக்கு பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது அவர் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது அவருக்கு இது அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக. நேற்று காலையிலேயே வந்து எனக்கு நான் வேற சேனலில் பேசும்போது சொன்னேன், லெட்டர் ரெடியாக இருக்குன்னு சொன்னேன் ஆக்சுவலாக. அதனால் வந்து ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு ஃபைட்டுக்கு இவர் வந்து ஒரு ஃபைட்டுக்கு ரெடியாக இல்லை. இவர் ஆக்சுவலாக ஒரு ஃபைட்டிங் மூடில் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மோடில் போயிருக்கணும். இவர் ஃபைட்டிங் மோடில் போகாத சாஃப்ட் மோடில் போனார். இவர் அந்த சாஃப்ட் மோடு எந்த மோடில் நீங்கள் போனாலும் உங்களை வந்து எடப்பாடி கிட்ட சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் அதுக்கு நீங்கள் சண்டை போடுற மோடையே கையில் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு அதான் திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. செங்கோட்டையன் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பேசியிருக்கணும் ஆக்சுவலா. அதை விட்டுட்டார். இவர்கிட்ட மயிலே இறகு போடுன்னா போடாது. எடப்பாடி வந்து ஒத்துக்கவே மாட்டார். அவர் வந்து இனிமே யாரும் இவங்க பிரிஞ்சு போனவங்க யார் சேரதையும் ஒத்துக்க மாட்டார். அதனால வந்து சண்டை போடுற மூட கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எப்படி பார்ட்டி அவர் நடத்துறாரு, யாரையும் கன்சல்ட் பண்ணாத எப்படி நடத்துறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி நடத்தினாங்க, அவங்க அதிருப்தியாளர்கள் எப்படி சமாளிச்சாங்க, அப்படி செல்வாக்கு மிக்க தலைவர்கள் எப்படி சமாளிச்சாங்க, அதெல்லாம் ஓகே அவர் சொன்னார், ரைட்டு கரெக்ட். ஆனால் அவர்கள் சொல்றாங்க இந்த பழைய கதையெல்லாம் விடுங்கன்றாங்க. பழைய கதையெல்லாம் பேசாதீங்க, புது கதைக்கு வாங்க. புது கதையிலேயே எடப்பாடி எப்படி பார்ட்டியை நடத்துறாருன்னு சொல்லலாம்ல, நீங்க பேசலாம். உங்களை எப்படி அலட்சியப்படுத்தினார் என்ன எதுவும் சொல்லலாம் இல்லையா. அவர் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகல. நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் உங்களை வந்து வெளியில கட்ட போறாரு தெரிஞ்ச பிறகு நீங்க ஃபைட்டிங் மோடியே எடுக்க வேண்டியது தானே. அதுதான் வாய்ப்பு, அதுதான் நீங்க எடுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. ராம்கி இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறப்ப பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி இது பலருமே சொன்னாங்க, இந்த நடவடிக்கையை எடுப்பாரு, கட்டாயம் அவர் எடுத்துருவாங்க. அவங்க பழனிசாமி அவர்கள் வந்து எல்லாரையும் ஒன்றிணைப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இவ்வளவு காலம் வந்து இதெல்லாம் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வரப்ப மீண்டும் பழையபடியான்னு சொல்லுவாங்கன்னு இருந்தது. ஆனாலும் ஏன் செங்கோட்டையன் பேசினார்ன்ற ஒரு கேள்வி. திடீர்னு எல்லாருமே ஒரே நேரத்தில் பேச தொடங்கினாங்க. சசிகலா அவர்கள் வந்து ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவங்க ஒன்று சேரணும்னது, ஓபிஎஸ் அவர்கள் சமரசமின்றி ஒன்று சேரணும்னு சொன்னது, இது எல்லாமே நடந்தது. ஆனா திரும்ப எதிர்வினை வேற மாதிரி இருக்குன்னா இந்த கதையெல்லாம் இப்படிதான் புரிஞ்சு என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. செங்கோட்டையன் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சார். அப்புறம் கூட்டணி அறிவிப்பு ஆயிட்டார். சோ அப்ப அவருக்கு தெரியும் இதை தொடர்ந்து பேசினா நமக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் அமைதியா இருந்தார். இன்னைக்கு திரும்பவும் ஆரம்பிச்சார். ரெண்டாவது இந்த நிகழ்வுலேருந்து நேத்திலேருந்து ஒரு பெரிய ப்ரெஷர் எடப்பாடிக்கு இருக்கு அப்படிலாம் சொன்னா கூட இன்றைக்கு நம்ம தெளிவாக இருந்துச்சு. ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்கிறத நிரூபிச்சுட்டார் எடப்பாடி. அதிமுக தலைமை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது அது ரொம்ப பலமா ஒரு தன்னுடைய இன்னைக்கு தான் ஒரு ஜெயலலிதா ஸ்டைல நம்ம பார்க்க முடியும் எடப்பாடி கிட்ட.
ஸோ அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து நீங்கள் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தால் கூட அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இது மகிழ்ச்சி தாங்கிறார். அவர் சம்பிரதாயத்துக்கு சொன்னப்பட்ட வழியானாலும் அவர் நேத்தி வந்து ஒரு பத்திரிகையில் கேட்குறாங்க, எனக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு நீங்கள் போட்டி போடுறீங்களா அப்படின்றதுக்கு, கட்சிக்காக நான் எந்த தியாகத்தையும் தயாராக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இன்னைக்கு கெடுலாம் என்ன ஆகும் திரு? கெடு 10 நாள் கெடுலாம் என்ன ஆகும்? 10 நாள் கெடு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். இன்னைக்கு 10 நாளில் ஆரம்பிச்சிருங்க, அது பல மாதங்கள் கழிந்தாலும் பரவாயில்ல, 10 நாளில் விஷயத்தை ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் கொஞ்சம் இறங்கி வந்து தான் சொல்றாரு. அதாவது ரெண்டாவது இப்போ அவர் ரொம்ப தெளிவாயிட்டார். இப்போ வந்து அவங்களை வந்து ஒன்றிணைப்பது தான் தன்னுடைய ஒரே பணி, அதுக்காக எல்லா தியாகமும் செய்ய தயாராங்கிற மாதிரி. எப்படி ஒன்றிணைப்பது அப்படின்றது வந்து என்ன? அவருக்கு வேற பணி என்ன, வேற என்ன பணி? அவர் எல்லா பணிகளிலும் எல்லா பொறுப்புகளும் ஒன்றிணைத்தல்ன்றது அது எப்படிதான் நடக்கும் திரு ராம்கி? இப்ப இந்த புறத்திலிருந்து பேசுறாங்க, பலரும் அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் அதை விரும்பவே இல்லைன்னா என்னதான் செய்ய போறாங்க? இப்போ ஒருங்கிணைப்புக்கான சாத்தியத்தை நம்ம பார்க்கும்போது 3 பேரையும், அதாவது மிக முக்கியமாக பிரிந்து போனவர்கள் தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் 3 பேரையும் நீங்கள் ஒன்றா வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய குழப்பம்லாம் வரும். இப்போ சசிகலா எடுத்துங்க, அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா அதிமுக மட்டும் தான். அதிமுகவில் ஒரு வாய்ப்பு கிடைத்தா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க. சரி, அமைதியாக ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, இல்லைனா ஒரு வழக்கம் போல தீயசக்தி திமுகலாம் அறிக்கையில விடுவாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஓபிஎஸ்க்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அவரால் நினைத்தா அறிவாலயத்து கூட போக முடியும். ஸோ அவருக்கு எல்லா கதவுகளும் திறந்து இருக்குது, தாவேகா கிட்ட கூட போக முடியும், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இல்லை, அவருக்கு அதிமுக தானே ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தானே. மற்ற ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. சசிகலாவோட நீங்க ஒப்பிடும்போது ஓபிஎஸ்க்கு வந்து ஏராளமான. நீங்க வந்து என்னன்னா மற்ற ஆப்ஷனை காமிக்கிறீங்க, அவங்க எல்லாம் இந்த கட்சிக்குள் நாங்க எல்லாரும் வரணும், ஒண்ணு சேரணும், அப்பதான் ஜெயிக்க முடியும்னா வாய்ப்பு இல்லை. ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் அவங்க சொல்றாங்க. தினகரனுக்கே பாருங்க, அவருடைய ப்ரிஃபரபிள் வந்து அவருக்கு திமுக கிடையாது, அவர் தாவேகா அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கோடு காட்டிட்டார். ஆனாலும் நீங்க திரும்பவும் ஆப்ஷன் பிக்கு போறீங்க, நான் ஆப்ஷன் ஏக்குள்ள இனி வாய்ப்பே இல்லையா? ஆப்ஷன் ஏக்கு வாய்ப்பே இல்ல. அது எப்படி வாய்ப்பு இருக்கும்? நீங்க வந்து அதுக்கு உள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து 2 விஷயம் நடக்கணும். ஒருவேளை இப்படி நினைச்சுப்போம், எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஒப்புக்கொள்கிறார், இவங்க எல்லாம் ஒருங்கிணைப்பார், ஒவ்வொருத்தரா ஒருங்கிணைப்பு ஒப்புக்கொள்றாருன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து அவர்களுக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஒரு கட்சியை வச்சிருக்காரு அமமுக. அவர் தனியா வர மாட்டார், அவர் கட்சியை தான் இணைப்பார். அவருக்கு வருவதற்கு அவருக்கு உரிய பதவி கொடுக்கணும். ஒருவேளை ஆட்சி வந்தால் அவருக்கான உரிய பதவி துணை முதல்வர் கேட்கிறாரா இல்ல துணை பொதுச்செயலாளர், அதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ என்ன மாதிரியான பதவிகள் கொடுக்கணும்னு அவர் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு 10 நாள் டைம் பத்தாது, 10 மாதம் கூட ஆகும். இல்லங்க செங்கோட்டையன் அவர்களே, ராம்கி நாங்க காலில் விழக்கூட தயாராக இருக்கிறோம், எங்களை சேர்த்துக்குங்கன்னு சொன்னவரே சேர்த்துக்க மாட்டாரு. அப்படி நீங்க வந்து அதாவது இந்த சிச்சுவேஷன்ல ஓரளவு எடப்பாடி யோசிப்பார். நீங்க முழுமையா எல்லாம் போய் விழுந்து எங்களை சேர்த்துக்கிட்டா போதும், அதிமுக ஒன்றிணைங்கிறது எங்களை சேர்த்துக்குங்க, அதான் எங்களுடைய உண்மையான கோஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப எடப்பாடி அப்பர் ஹேண்ட் எடுப்பார். அவர் சில கண்டிஷன் போடுவார். எடப்பாடிய கண்டிஷன் என்ன இருக்குன்னா, நீங்க 3 பேரும் அதிமுக வெற்றியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிம்பாங்க. சரிம்பாங்க. வேறு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்க டெல்லிக்கு ஃபிளைட் பிடிச்சி போக கூடாது, சேலத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அது கூட அரை மனதோட ஒப்புக்கொள்வாங்க. இப்ப நான் மட்டும் தான். அதை விட முக்கியமான விஷயத்தை ஒத்துப்போல என்ன கடைசியா ஒரு கண்டிஷன் போடுவார் எடப்பாடி. என்ன சொல்லுவாருன்னா, நீங்க 3 பேரும் ஒன்னா வரணும் பாரு. அது சாத்தியமே இல்லை. இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரியன் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டா போயிட்டாரு, இது அவருக்கு பலன் தராதுங்க. ஆனா இன்னொரு இடம் பாருங்க, திரு தினகரன் அவர்களுடைய பேட்டி. அதுல அவர் சொல்ற, நான் இந்தியாவில இருந்து வெளில போயிட்டேன், நீங்க எல்லாம் இப்ப நயினார் நாகேந்திரன் என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும், அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க தினகரன் அவர்களை என்டிஏவுக்கு கொண்டு வரணும்னா ஒரே கண்டிஷன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, அதுதான் செய்தி. அது அவருக்கு நெருக்கடியா வராதா? நாளைக்கு டெல்லி அதை யோசிக்காதா? நம்ம எல்லாம் பேசுனது பன் கி பாத் வந்து செங்கோட்டையன் பேச மனதை திறந்து பேசின செங்கோட்டையனால ஆக்சுவலா மனதை திறந்து பேசுறது தினகரன் தான். இத்தனை நாளா அவருக்கு மனதில் உறுத்திட்டு இருந்தது என்ன விஷயம்னா, என்டிஏ தலைவராக எடப்பாடி எப்படி இருக்க முடியும்? எப்படி நீங்க அந்த இடத்துல அவர் நுணுக்கமா பாருங்க. அவர் அமித்ஷாவினுடைய மனதின் குரலா தான் தினகரன் இன்னைக்கு பேசுறார். அமித்ஷா சொன்னது என்னங்க, கூட்டணி ஆட்சின்னு சொன்னார், அதனால நான் இந்த கூட்டணியில இருந்தேன். அதிமுகவில் இருந்துதான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், இபிஎஸ்னு சொல்லல, அதனாலதான் இருந்தேன் அப்படின்னு தன்னை ஒரு அமித்ஷாவின் மனதின் குரலா தான் அவர் பேசுறார். அமித்ஷாவின் மனதின் குரலாக பேசுவதற்கு நயினார் நாகேந்திரன் இருக்கார், ஏன் அண்ணாமலை கூட பேசுறாரு. இல்ல நயினார் பேசுறாருன்னா பாஜக இருக்காங்க ஒரு கேள்வி. ரைட், இல்ல ரொம்ப நெருக்கமாக பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம வெளிப்படையா பேசலாம் அந்த விவாதத்துல. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா சொல்லாததை நயினார் சொல்றாருங்க. அமித்ஷா வந்து இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாரா? இவர் சொல்றாருங்க. ஆனா அமித்ஷா அப்படி சொல்லல, அதற்காக தான் நான் இருந்தேன், இனி நான் வரணும்னாலும் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க முடியாதுன்றார். அது நெருக்கடியா வராது ஐபிஎஸ்க்கு? ஆக்சுவலா இங்க வந்து முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சனையே இல்லை தினகரனை பொறுத்த வரைக்கும். அவர் ரொம்ப கோரா விஷயத்தை சொல்லிட்டு கட்டுறாரு. எதற்காக நான் கட்சியை ஆரம்பித்தனோ,
எதற்காக எடப்பாடி வேணான்னு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம், அதை ஏற்றுக்கொள்ள எப்படி நான் அங்கே போய் செயல்பட முடியுங்கிறார். அதுதான் கோர் இஷ்யூ. அவருக்குள்ள மனதில் உறுத்தலை தான். நீங்கள் என்டிஏ தலைவராக எடப்பாடி வச்சிங்க, முதல்வர் வேட்பாளராக வச்சிங்க, எப்படியா வச்சிங்க, ஆனால் எனக்கு எப்படி சொன்னாலும் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை, எடப்பாடி ஒரு இடத்துல நீங்க தவறு செய்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் இந்த கூட்டணியில் இருந்தேன், 4 மாசம் அமைதியா இருந்தேன் அப்படின்னா, அமித்ஷா சொன்னாங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. கூட்டணியின் தலைவரா கூட இபிஎஸ் அவர்கள் இருப்பதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க கூடாது. அப்படி இல்லன்னா சொல்லுங்க, நான் மீண்டும் வரேன் என்டிஏவுக்கு. அமித்ஷா வந்து ஒரு நாள் காத்திருந்து அறிவித்துட்டு போறார். என்டிஏ உடைய தலைவராக எடப்பாடியை அறிவித்துட்டு போறார். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக அப்படி எல்லாம் பத்தி பேசும்போது எல்லாமே அது அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயம் ஒதுக்கி வச்சுட்டு போறார். அதை தொடர்ந்து அமித்ஷா சொல்லிட்டே வர்றார், அந்த விஷயம் தலையிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தினகரன் வந்து இல்ல தினகரனுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்டிஏவில் எடப்பாடியவே நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை நாள் இருந்தார். அது எப்ப உடைந்து போகுது, அண்ணாமலை வெளிப்படையாக அவன் சொல்லும் போது, அண்ணாமலையே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல் வேட்பாளராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவருக்கு எல்லா ஸ்கோப்பும் முடிஞ்சு போகுது. அதனால இப்போ வந்து வெளியில சொல்றாரு. இப்ப அவர் அப்ப என்டிஏல இருந்தது காரணம் என்ன, எடப்பாடியை விட கூடுதல் பதவி கூடுதல் மரியாதை தனக்கு கிடைக்கும் நினைச்சாரா? அப்படி நினைச்சாரா? அப்படி நினைக்கல. வேற ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பார், நாங்க அதுல கூட்டணியை மந்திரி சபையில இருப்போம்னு நினைச்சிருந்திருக்கிறேன். அது நீங்க கட்சி இப்பதான் வந்து கூட்டணி உருவாகி இருக்குது, கூட்டணி அரசு பேசுற. இப்ப நான் வெளிப்படையா கேட்கிறேன், தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்கல்ல, இத பாஜக காது கொடுத்து கேட்பாங்களா, நிராகரிச்சிருவாங்களா? இல்ல, பாஜக வந்து இதுல வந்து நீங்க பாஜக வந்து எடப்பாடி அவர்களை முழுமையாக நம்புகிறது. எடப்பாடி தான் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும் பாஜக உறுதியா நம்புகிறது. அதனாலதான் அவங்க வந்து இங்க இவ்வளவு பிரச்சனை வரும்போது அவங்க டெல்லி எல்லா பாஜக தலைவர்களும் டெல்லிக்கு அழைத்து வைத்து கூட்டணி விஷயத்துல நீங்க வந்து எந்த கோஷ்டி புசல் இருக்கக்கூடாது, நீங்க அதிமுக கூட்டணி வெற்றி ஒரு கிளியரான டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப பாஜக தலைமை மீதும் அதிமுக தலைமை மீதும் முரண்பட்டு இருக்கிறவர்கள் தான் இங்க குழப்பத்தை விளைவிக்கிறார்கள். சோ இதற்கு என்ன, எப்படி அமித்ஷாவுடைய முடிவை சேலஞ்ச் பண்ற இடத்துல யார் இருக்கா? அமித்ஷா பாஜக நிச்சயமா இல்ல. அமித்ஷாவோட முடிவுன்றது எது சார்? அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரா? ஆமா, என்டிஏவோட தலைவர் எடப்பாடி, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்டிஏவோட தலைவர் எடப்பாடி என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண பிறகு முதலமைச்சர் அறிவிக்கல. அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும். இல்ல தமிழ்நாடு ராம்கி நம்ம ஒரு என்டிஏன்ற வார்த்தையை வந்து இபிஎஸ்ஏ பயன்படுத்துறாங்க சார். ராம்கி நம்ம இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு அரசியல்வாதி தளத்தில் இருந்தே யோசிப்போம். தினகரன் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ அது அப்படியே தான் இருக்கு, எங்க தொண்டர்கள்ட்ட அந்த சிக்கல் இருக்கு. ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இருப்போம்னு சொன்னோம். நாங்க இபிஎஸ்க்கு எதிரான தன்மையில் இருக்கிறோம். ஆனா இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்லல. அதுதான் ஒரு கணக்கு, அதுக்காக தான் இருந்தோன்றார். சரி, ஒருவேளை சொல்ல வந்தா என்ன, ஒரு கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்றாங்க, சொன்னா வெளியேறி இருப்போம். என்டிஏ தலைவராக எடப்பாடி சொல்லும் போது என்டிஏ முதல்வர் வேட்பாளராக நிச்சயமாக சொல்லுவா சொன்னா, அப்ப அதுக்கு மேல கடைசியா வருவீங்களா, வெளியில வருவீங்களா? அப்ப அது வரைக்கும் பிரச்சனை இங்க நிறைய புள்ளிகள் இருக்கு லட்சுமி. இப்போ செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்ப பலருமே வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றது இது யாருக்கான செய்தி? ஒருவேளை பாஜகவே சொன்னாலும் நாங்க வந்து இப்படிதான் இருப்போம் அப்படின்னு பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா? இதையும் பேச வேண்டியிருக்கு. திரு தினகரன் அவர்கள் நயினார் நாகேந்திரனை குறி வச்சு பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் மாதிரி இவருக்கு கூட்டணியை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு, எப்படி அமைய போகுது இனி காட்சிகள்லாம்? காட்சிகள்லாம் எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். எலெக்ஷன் போது இப்படிதான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணின்னு எந்த கட்டத்திலையும் சொல்லவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏ ஆட்சி அமையும் அவங்க சொன்னதை எந்த கட்டத்திலையும் அங்கீகரிக்கவும் இல்லை. இன்னமும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிங்கிறது பெரிய அளவுல ஒட்டுதல் இல்லாமலாம் ஒரு சூழல்ல தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் நேற்றைக்கு பேசும்போது அவர் வெளிப்படையாக வந்து பேசியது மிக சரியானது அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 70-80% தொண்டர்கள் மத்தியில் அது வந்து சரியானது. கட்சி வந்து ஒருங்கிணைந்தால் ஒரு பலம் இருக்கும், பலம் இருந்தால் நம்ம திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியுன்ற எண்ணம் எல்லார்கிட்டையுமே இருக்கிறதுனால இது சரியானதுன்னு ஒரு பார்வை எல்லார் பக்கத்துலேயும் இருந்தது. ஆனால் பழனிசாமி அவர்களுடைய நேற்றைய மௌனம், அவர் எந்த கூட்டத்திலையும், நேற்றைக்கு மூணு கூட்டம் நடந்தது, அதுக்கு பிறகு எந்த கூட்டத்திலையும் இதை பற்றின எந்த பேச்சையும் அவர் எடுக்கலை. அவருடைய அமைதி ரொம்ப சரியாக இருந்தது. ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டியாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில் நடந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பிறகு முடிவு யார் எந்த விதத்தில் எங்கே எதிர்த்து பேசினாலோ இல்லை, தலைமை எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அதற்கு மேலே யாரும் எந்த முடிவும் தலைமையை நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது.
எந்த விதமான ப்ரெஷருக்கும் லீடர்ஷிப் வந்து அடிபணியாதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இன்னைக்கு செங்கோட்டையனுக்கே வந்து பதவி இல்லை, நீங்கள் கட்சியில் வெறும் உறுப்பினர் தான் அப்படின்னு சொன்ன போது, நாளைக்கு ஒருவேளை மற்ற மாவட்ட செயலாளர்கள் செல்லூர் ராஜுவாக இருக்கலாம், இல்லை உதயகுமாராக இருக்கலாம், இல்லை வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பாவாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இது மாதிரியான எந்த கோரிக்கையோடும் யாரும் முன்வர மாட்டார்கள். ஸோ இங்கேயே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஆமாம், இனிமே யாருமே ஒருங்கிணைப்பை பற்றியோ வெளியில் போனவர்களை பற்றியோ நீங்கள் பேசுவதற்கு, அதாவது இது ஆக்ஷனில் அவர் பதில் சொல்லிட்டார். இதற்கு முன்னால் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் அதெல்லாம் காலம் கடந்து போயிட்டதுன்னு. ஆனால் அதற்கு பிறகும் இது வந்து இந்த கோரிக்கை வரும்போது இந்த இன்னைக்கு இருந்த ஆக்ஷன் வந்து அதுக்கான மெசேஜ். அதுல ஒரே ஒரு கேள்வி லட்சுமி, இதுல இப்போ செங்கோட்டையன் தொடங்கி பலருமே இந்த 6 பேர் போனாங்க, 6 பேர் வலியுறுத்தினாங்க ஒருங்கிணைப்பை அப்படின்னு சொல்லப்படுற நத்தம் விஸ்வநாதன், வீரமணி, சி.வி. சண்முகம்லாம், இந்த 6 பேர் அமைதியாகவே இருக்கிறாங்க. செங்கோட்டையன் மட்டும்தான் பேசினாரு நடவடிக்கைன்னு. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள்லாம் இப்ப வேலுமணி இருக்கிறாங்க, KP எல்லாருமே பவரை கொடுத்துட்டாங்களா? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். அப்படி வந்துருச்சா கட்சி செட்டப்? இல்ல, செட்டப் வந்துதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா மற்றவர்கள் எல்லாருமே பேச முடியாத ஒரு நிலையில இருக்காங்கன்றத மட்டும் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து அவர் செங்கோட்டையன் வெளிப்படையாக பேசிட்டார். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே கார்டனோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு சீனியர் லீடர் ஏடிஎம்கேல. அதுவும் இல்லாம சசிகலா தரப்புலையும் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த இருந்த ஒரு நிர்வாகி, ஒரு முன்னாள் அமைச்சர், எல்லாமே அவர் எப்போதும் ஜெயலலிதாவினுடைய அந்த கேம்பெயின் ரூட் எல்லாமே அவர் தான் போட்டிருக்காரு. எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்றதுனால அவர் இதை வந்து வெளிப்படையாக பேசினார். தான் பேசினா அது அவருக்கு வந்து முன்ன வந்து பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடியவர்களே அல்லது டெல்லியில் இருக்க ஹைகமாண்டர் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. இன்னைக்கு இது பேசினா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு குரல் ஒலிக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. அவங்க வந்து நயினார் நாகேந்திரனோட திரும்பவும் அதே சாஃப்ட் டோன்ல முடிஞ்சு போயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்னன்னா, அண்ணாமலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேவையில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் தேவை. மற்றவங்க வேண்டாம், மற்றவங்க யாருமே வேண்டாம். அதாவது டிடிவி தினகரனோட வெளியில போனவர் தாங்க அவர் ஏடிஎம்கேல. பன்னீர்செல்வம் அவர்களுடைய தர்மயுத்தத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையுது. அந்த ஆட்சிக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும்போது டிடிவி தினகரன் தரப்பில் இருக்க ஒரு 18 எம்எல்ஏக்களும் இன்னும் கொஞ்சம் நிர்வாகிகளும் போறாங்க. அதுல ஒருத்தர் நயினார் நாகேந்திரனும் கூட. ஆனால் நயினார் நாகேந்திரன் அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, விலகிட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துடுறார். இதுதான் நடந்தது. இப்போ டிடிவி தினகரனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு விதமான உரசல் இருந்தது உண்மை. அந்த உரசல் இனி வந்து நயினார் நாகேந்திரன் தான் இன்னைக்கு சவுத்தில் அவர் தான் ஒரு லீடர்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வரதுனால, சசிகலாவையும் உள்ள கொண்டு வரதுனால அந்த சமூகத்து வாக்குகளை எல்லாம் வாங்கிட முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல நயினார் நாகேந்திரன் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத்தில் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி போதும்னு நினைக்கிறார் அவர். அதுதான் இதுல இருக்கக்கூடியது. இதுல இன்னைக்கு வந்து இதுல பிஜேபியோட ரோலே கிடையாது. ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தா இதுல பிஜேபியோட ரோல் இருந்திருக்கலாம். ஆனா இதுல இது இருக்கக்கூடியது எல்லாமே அதிமுகவுக்கு உள்ளாக எல்லாருமே அவங்க பார்ட்டி ரீயூனைட் ஆகணும், ரீயூனைட் ஆக வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி இருந்தா போதும் அப்படின்ற இடம் மட்டும். அந்த இடம் தான் இப்ப வெற்றின்னு வருகிற போது இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்தாதாங்க திமுக வீழ்த்த முடியுன்றப்ப இப்ப டெல்லிக்கெல்லாம் போய் தேர்தல் வியூகம்லாம் வகுக்கப்பட்டதுன்னா தினகரன் வெளியேறிட்டார், ஓபிஎஸ் வெளியேறிட்டார், அன்புமணி இன்னும் சொல்ல, பிரேமலதா அவர்கள் ஜனவரின்றாங்க, அவ்வப்போது திமுகவை பாராட்டுறாங்கன்னா இருக்கிறவங்களே வெளியில போறதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசலையா பாஜக? குறைஞ்சபட்சம் இல்ல, ஏடிஎம்கே லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சுதான் அவரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவர் நினைக்கலன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு இப்ப தேவை வந்து கட்சியை அவர் பக்கம் ரீட்டைன் பண்ணிக்கிறது தான் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு. இப்போ ஒருவேளை இவர் செங்கோட்டையனுடைய கோரிக்கைக்கோ அல்லது வேறு யாராவது சொல்றதுக்கோ சரின்னு சொல்லி இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாருன்னா அவர் தான் சிஎம்னு அவரால் முடிவு பண்ண முடியும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பவர் இருக்கும், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாரும் கட்டுப்படுவார்கள். ஒருவேளை அதிமுக தோல்வியை தழுவிடுது, இந்த கூட்டணிக்கு தோல்விக்கு வந்துட்டது அப்படின்னா, ஏற்கனவே 10 தேர்தல் நீங்க தோத்துட்டீங்க, இப்போ இந்த தேர்தலும் நீங்க தோத்துட்டீங்க, உங்களால எந்த முடிவுகளையுமே சரியா எடுக்க முடியலன்னு திரும்பவும் லீடர்ஷிப்புக்கான ஒரு பெரிய இஷ்யூ வராதான் என்னங்க? அவரோட பொசிஷனை அவர் அசர்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. வரவே விடக்கூடாதுன்றதுதான் அவர் தெளிவா செஞ்சிருக்காரு. நான் இன்னொன்னு கேட்கிறேன்,
ஓபிஎஸ்க்கு ஏடிஎம்கேக்குள்ள வர்றது மட்டும்தான் ஆப்ஷன். அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு அவர் திமுகவுக்குள்ள போனாலும் அவருக்கு அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவருக்கு அரசியல் எதுவுமே இல்லை. தாவேகாவுக்கு போனார்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல தேனியிலே ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. ஆனா சசிகலா ஏற்கனவே நான் 2021 ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாங்க. சசிகலா இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் கிடையாது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காருங்க. அவர் எதுக்குங்க திரும்பவும் ஏடிஎம்கேக்குள்ள போகணும்னு கேட்கணும். அவர் கூட்டணியில இருக்கிறதுக்கு ஆனா நிபந்தனை மட்டும் தான். ஆமா, கூட்டணிக்கு இருக்கிறதுக்கான நிபந்தனை அவர் வைக்கிறது சரிதான். ஏன்னா அவர் திரும்பவும் ஒண்ணு சொல்றாரு, அண்ணாமலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்மூத் செயிலிங்கா இருந்தது. அதற்கு பிறகு இதுல வந்து சிக்கல் இருக்கு. அது சிக்கலுக்கான காரணம் நயனா நாகேந்திரனுக்கும் டிடிவிக்குமான ஈக்குவேஷன்ஸ். இன்னைக்கு இல்ல, இது வந்து 2018ல இருந்து வர்றது. பிரியன், இதுல ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. இன்னைக்கு கூட அமித்ஷா அந்த 18% சொல்றதுக்குள்ள என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் இருக்கிறாங்க, டிடிவி இருக்கிறாங்க. அதை வச்சுதான் அவங்க பார்கெயினையே நடத்துறாங்க. இன்னும் மெகா கூட்டணி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இந்த இஷ்யூக்குள்ள நாங்க தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்போன்ற முடிவுக்கு பாஜக வந்துருச்சா? பாஜகவுக்கு 2 விதமான பிளான் இருக்கு. அது பிளான் ஏ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம உள்ள வந்து இதெல்லாம் செட்டரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஆனா விரிசல் அதிகமாயிட்டு இருக்கும். டிசம்பர் மாதம் சரி பண்ணிக்கலாம், எலெக்ஷன் இருக்கிறதுல சரி பண்ணிக்கலாம், ஆட்களை கூப்பிடுறது, கட்சிகளை கூப்பிடுறது, இல்லை தினகரனை சேர்க்கறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓபிஎஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பிளான் பி என்னன்னா வந்து இது இப்படியே இந்த வலிமையற்ற அதிமுக அப்படியே போட்டோம், எலெக்ஷனை சந்திக்கட்டும் பரவாயில்ல, தோக்கட்டும் பரவாயில்ல, தோத்தா ஒரு திராவிட கட்சி எலிமினேட் ஆகும்ல, அது இன்னொரு கணக்கு. ஆமா, அது அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த கணக்குல பாஜக ஒர்க் பண்றாங்க. சீனிவாசன், பிரியன் சொன்னதுல இன்னொரு பாயிண்ட், இப்போ ஒன்றிணைப்பு அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் பழனிசாமி அவங்க சொன்ன செய்தியாக இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் வெளியேறி தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சு பேசினா அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான், திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒண்ணு கூட செதறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் மூட்டையை கழிச்சு போட்ட மாதிரி கழிச்சு போட்டா அது உங்க அணிக்கு பாதகமா போயிடாதா? பல தலைமைகளை அதிமுக உட்கொண்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து இப்பொழுதுதான் ஒரு சரியான நிலைப்பாட்டிற்கு ஒரு வலிமையான தலைவரை தலைமையாக கொண்டு அதிமுக வெளியில வந்திருக்குது. அப்ப குழப்பங்கள் அங்கே இல்லை, குழப்பங்கள் சரியாயிடுச்சு. அப்ப சட்ட ரீதியாகவும் தொண்டர்கள் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பொதுக்குழு முறையாக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர் அதிமுகவிற்கு கிடைத்து விட்டார். அவ்வளவுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, மரியாதைக்குரிய மூத்த முன்னோடி, அனுபவம் மிக்கவர், மதிப்பு மிக்கவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சிக்கென்று இருக்கின்ற கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்து விட்டு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து கட்சிக்கு ஒரு கெடு வைத்தார். அந்த கெடு என்பதை இயக்கம் சகித்து கொள்ள முடியாத நிலையில்தான் இன்றைக்கு இந்த நடவடிக்கை, அவர் மேல் இருக்கிற நடவடிக்கையை கட்சி எடுத்திருக்கிறது. ஆனாலும் அதிலே ஒரு புள்ளி மறக்க முடியாத ஒரு செய்தி என்னவென்றால், அவரை உறுப்பினராக தொடர்வதற்கான எந்த தடையும் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்க போறப்ப சமாதான கதவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டி இருக்கு. என்ன சமாதானம்? அவருக்கான கதவுகள் என்ன சமாதானம்? இல்ல அதாவது பேசலாம், இல்ல ஏதாவது பேசலாம், இல்ல ஏதாவது பேசலான்றத நான் கொஞ்சம் கேட்கிறேன், அது இருக்குமான்னு சொல்லுங்க. இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் பேச வேண்டாம், அவங்க வரணும் இவங்க வரணும்லாம் சொல்லாதீங்க, நீங்க மட்டும் பேசாம இருக்கலாம், அப்படி ஒரு சமாதானமா? ஆமா, அதை அப்படிதான் பேச முடியும். ஒற்றுமை கட்சிக்குள்ள இருக்குது. அப்ப வெளியில இருக்கிறவங்க சட்ட ரீதியாகவும் பல்வேறு அதிமுகன்ற இயக்கத்திற்கு வந்து மிகப்பெரிய சட்ட வழக்கு பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வெளியில போனவங்களை திருப்பி நீங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேணாம், உங்களுக்கான உரிமைகள் கட்சியில எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை சமரசம் நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் பணியாற்றி அதிமுகவில் பல்வேறு தலைவர், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் நல்ல பேர் வாங்கின ஒரு அண்ணன் செங்கோட்டையன், அவரை இழக்கிறதுக்கு கட்சி தயாரா இல்லை. ஆனா அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் ஒரு கட்சிக்கு முரணான அந்த பிரச்சனைகளை சகித்துக் கொள்வதற்கு அந்த இடம் தான் திரு சீனிவாசன் இப்ப லட்சுமி அவர்கள் கோடிட்டு காண்பித்த மாதிரி இப்ப எல்லாரும் ஒண்ணு சேரலாம்ப்பா, அதிமுகவை வலிமையா வச்சுக்கலாம். இப்ப நீங்க சட்ட சிக்கல்லாம் சொல்றீங்க, உட்காந்து பேசினா எல்லாம் போகுது, என்ன பேச முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கா என்ன? எல்லாரும் சேர்ந்தரலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை அதிமுக தொண்டர்கள்ட்ட. இத மகிழ்ச்சியா பாக்குறாங்களா?
ஒன்றிணைவை வந்து தலைவர் எதிர்த்துட்டாரு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு தொண்டர்களுக்கு சந்தோஷம் இருக்கா? இல்ல, தலைவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொன்னார். டிடிவி ஐயாவுடைய கூட்டணியை பத்தி கேட்க போறப்ப காலம் கனியட்டும்னு சொன்னாரு. ஓபிஎஸ் ஐயாவை பத்தி கேட்க போறப்ப காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இதன் மூலமா தொண்டர்களுக்கான செய்தி நேரடியாக ஐயா ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் வருவதற்கு வாய்ப்பில்லைங்கிற தகவலை அதிமுக சொல்லியாச்சு. அப்ப கூட்டணி சம்பந்தமான விஷயங்களில் என்டிஏ அவங்க நோக்கி போறாங்களா? அதிமுக தடை செய்யற இடத்துல இல்ல. அதைத்தான் பொதுச் செயலாளருடைய அந்த கருத்தின் மூலமா பார்க்க முடியுது. அப்போ கட்சி வந்து ஒரு நிலையான இடத்திற்கு வந்ததற்கு இல்ல சார், பழைய அந்த இடத்துல ஒரு சிக்கலை பாருங்க. கூட்டணி கட்சிகள் என்டிஏவில் இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் திரு நயினார் நாகேந்திரன் மீதும் தினகரன் அவர்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வுகள்ல தினகரனுக்கு இடம் இருந்ததா? சொல்லுங்க. நீங்க கூட்டணியா என்டிஏவில் இருக்கலாம், அத தலைவர் அனுமதிச்சாருன்னு சொல்றீங்க. ஆனா நிகழ்வு அப்படி இல்லையே, காட்சிகள் அப்படி நமக்கு தெரியலையே. அதிமுக வலிமையான இயக்கம். அந்த இயக்கத்தோடு அவங்க வந்து சமரசம் வச்சிருக்கிறாங்க, கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. அந்த கூட்டணி ஐயா வாசன் மூப்பனாருடைய விழாவுக்காக அழைப்பு கொடுத்தாரு. அதனால அதிமுக கலந்துகிடுச்சு. டிடிவி ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மதிப்பீடு என்னன்றத பாஜகவோ தமாகவோ உணரணும். உணர்ந்துதான் அவங்க அழைப்புதல் கொடுத்திருக்கணும். அப்ப அந்த நிகழ்ச்சிக்கும் அதிமுகவிற்கு என்ன சம்பந்தம்? அவரை மறுக்க சொன்னதா அல்லது விழாவுக்கு வர இவரை அழைப்பு அனுப்பக்கூடாதுன்னு அதிமுக தடை பண்ணுச்சா? எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம அதிமுக வந்து மேல பழி போட்டு அரசியல் ஆதாயம் தேடுறதுல யாருக்கு என்ன பயன்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பாஜக விரும்பல, திரு தினகரன் அவர்களை விரும்பல. இல்ல, அவங்க நிலைப்பாடு அவங்கதான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க. அதுதான் திரு சீனிவாசன், நீங்க அதை நம்புறீங்களா? பாஜக என்ன சொல்லிட்டு இருக்கு, இது இந்த நொடி வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு. அதைத்தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் ஒரு பக்கம் இருந்து பேசினார். நீங்க என்டிஏவில் இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கூட அதுவும் நடக்கலையே. அதிமுக விரும்பாதுன்னு சொல்லிதானே அவங்க கூப்பிடலன்னு சொல்றாரு. பாஜகவுடைய அதிமுக ஜென்டில்மேன் அக்ரிமெண்டை வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடுறது இல்லைங்கிறதான பிரச்சனையே. உட்கட்சி விவகாரம் இல்ல திரு சீனிவாசன். திரு சீனிவாசன், இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நீங்க சிறப்பா இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒரு தலைமை முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு. இதுல என்டிஏவில் இருக்கிறதையே விரும்பாத மாதிரி தானே தெரியுது. என்டிஏவிலையும் இருப்பதை விரும்பல, அது உட்கட்சி விவகாரம் இல்ல, கூட்டணி விவகாரம் தான். என்டிஏவிலும் திரு தினகரன் இருப்பதை இபிஎஸ் அவர்கள் விரும்பலன்றது தானே தெரியுது. இல்ல, களத்துல யாரு கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்களோ அவங்கள வந்து அதிமுக கைவிடாது. அது அந்த மாதிரி எல்லாம் கூட்டணியில இவரை சேர்க்க கூடாதுன்ற கருத்து அதிமுகவுக்கு எந்த செய்தியும் கிடையாது. அப்ப கற்பனையாவும் அனுமானமாவும் சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல, கற்பனை இருக்குது. எல்லா பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் திரு சீனிவாசன். நீங்க சொல்றது உள்ளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்றதும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்கன்னு. இதுல இன்னொரு பின்கதை அப்படின்னு பேசுறது பாஜக. ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனாங்க, எதுவும் பெரிய ரியாக்ஷன் இல்லை, பெரிய தலைவர் டெல்லியில இருந்து. இப்ப டிடிவி தினகரனுக்கு அழைப்பே இல்லை அப்படின்னா அது எப்படி நடக்குது? அது 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 என்ன, அதுக்குள்ள என்ன கதை இருக்கு? என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி அந்த கூட்டணியில் இல்லை, டிடிவி அங்கே இருக்கிறது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வந்து அவர் சேர்ந்த பிறகு, கூட்டணியில் சேர்ந்த பிறகு இவரோட தினகரனோட பார்வை என்ன ஆக்சுவலாக அதிமுகவை பற்றி? அந்த அதிமுகவை எடப்பாடிட்டேருந்து கைப்பற்றணும், அம்மா கட்சியே கைப்பற்றணும் தான் அவருடைய நோக்கம். இவர் இருக்கிற இடத்துல வந்து அவர் சேர்ந்திருக்காருன்னா எப்படி எலியும் பூனையும் ஒரே கூண்டில் இருக்க முடியும்? அப்புறம் என்னதான் பாஜக? தினகரன் ஹேஸ் டு டேக் a decision. அவர் அந்த கூட்டணியில் முதல்ல என்னைக்கு அதிமுக வந்து சேர்ந்தோ அன்னைக்கு தினகரன் வெளில வந்திருக்கணும் சார். தப்பா காத்திருந்தட்டா? எதுக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? பாஜக எல்லாரையும் கை விட்டுருவாங்க, சொல்ல முடியாது. லட்சுமி, அதுதான் நான் தப்பா, என்னோட கணக்கு அதுதான், தப்பான ஸ்ட்ராட்டஜி. என்னைக்கு அதிமுக உள்ள வருதோ அன்னைக்கு தினகரன் வெளில வந்திருக்கணும். அப்போ வெளில வந்து நீங்கள் ஓபிஎஸோடு சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் செங்கோட்டையோட சேர்ந்து நீங்கள் ஒரு அமைப்பை கூட ஃபார்ம் பண்ணி சரியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் அமமுக கூட சேர்ந்துருக்கலாம். லட்சுமி, இப்போ பவர்ஃபுல்லாக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இபிஎஸ் அவர்களோட டேர்ம்ஸுக்கு தான் பாஜக இருக்க போகுது. பாஜக நாளை இதை செஞ்சிரும் அதை செஞ்சிரும்லாம் எதிர்பார்ப்பது வீண் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, பிஜேபியை வந்து நீங்கள் குறைச்செல்லாம் மதிப்பிடுறாதீங்க.
இன்னைக்கு வேணா எல்லாரையும் சேர்க்கணும், வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசியல்ல அவங்களுக்கான ஒரு பொசிஷனை எப்படியாவது ஒரு கட்டத்திலேயாவது என்ஷூர் பண்ணணுன்றது பிஜேபியினுடைய லாங் டேர்ம் பிளான். அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகிட்டும் வராங்க. சொசைட்டியை போலரைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அது அரசியலா அது வாக்குகளா மாத்துறதுக்கான யுக்திகள்லையும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு சரியான முகங்கள் இல்லை, முகங்களும் சரியான லீடர்ஸும் இல்லை. அதனாலதான் இப்போ டெல்லியில நடந்த மீட்டிங்ல கூட அதை தான் பேசியிருக்காங்க. திரும்பவும் வந்து ஓட் பேங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த சாரி ஓகே, நம்ம ஒரு பிரேக் போயிட்டு நம்ம விரிவா பேசலாம். தம்பி, உங்கள்கிட்ட முக்கியம் இந்த பிளான் பி அப்படின்னு பாஜக அதிமுக பலவீனம் அடைவதை இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பதாக சொன்னார். அது குறித்து நம்ம பேசலாம். திரு சீனிவாசன், கிட்டத்தட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது தினகரன் அவர்கள் இந்த அணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் வர வாய்ப்பு இல்லை, சசிகலா அவர்கள் வர வாய்ப்பு இல்லை, செங்கோட்டையன் வர வாய்ப்பு இல்லை அப்படின்றப்ப நீங்க நினைக்கிற இந்த மெகா கூட்டணின்றத திரு இபிஎஸ் அவர்களே சுருக்கிட்டாங்களோ? இல்ல, கூட்டணியை பொறுத்தவரையும் அதிமுக தான் தலைமை. அதிமுகவினுடைய கூட்டணி செயல் திட்டங்களுக்கு ஒத்துப்போகிற கட்சிகள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வரலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஐயா டிடிவியுடைய கருத்து எதிர்கருத்தாக இருந்தால் அது அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்க சொல்ற குறிப்பிடுற மரியாதைக்குரிய சசிகலா என்ற சின்னம்மா அவங்க வந்து அதிமுகவை தான் கிளைம் பண்றாங்க. அதனால அவங்களெல்லாம் கட்சிகளா பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால உட்கட்சி பிரச்சனைகள்ல பாஜகவும் பஞ்சாயத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த அக்ரிமெண்ட்ல அதுதான் முதல் டாக்கு, அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆக எதிர்கட்சிகளை ஒழிப்பதற்கு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு எந்த கட்சிகள் அதிமுக கூட்டணி செயல் திட்டங்களுக்கு ஒத்து போகிறதோ அந்த கட்சிகளோடு கூட்டணி. செயல் திட்டம்ன்றது என்ன? இல்ல அதிமுக தலைமை, அதிமுக தலைமை தாங்குகிற ஆட்சி, அந்த ஆட்சி அதை ஏத்துக்கிற கட்சிகளோட கூட்டணி. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க, எனக்கு எந்த நிபந்தனையும் இல்ல, நான் சேர்ந்துக்கிறேன்னு. அவர் அப்படின்னா நீங்க சொல்ற நிபந்தனையை ஏத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம். அவருக்கு இடம் இல்லைன்ட்டீங்களே. சட்ட ரீதியான பல்வேறு வழக்குகள் கட்சிக்கு அவரால் ஏற்பட்டிருக்குது. இல்ல சார், நீங்க சேர்த்துக்கிறோம்னு சொன்னா அவர் வழக்க வாபஸ் வாங்க போறாரு. இல்ல, அதுக்கு யோசனை செய்யணும்ல. அதிமுக என்ற இயக்கம், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் நேரடியாக தொண்டர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவரால. அப்ப ஒரு உடனடியான ஒரு முடிவு எடுப்பதற்கு கால அவகாசம் வேணும். இல்ல, காலம் கடந்துருச்சுங்களே பொதுச்செயலாளருடைய கை. திரு சீனிவாசன், காலம் கடந்து விட்டது. அது பொதுச்செயலாளர் இல்ல, பொதுச்செயலாளருடைய முடிவுதான். பொதுச்செயலாளர் கட்சியும் எடுக்கிற முடிவுதான். அது அந்த இடம் திரு சீனிவாசன் இருக்கிறார். ஆனா திரு சீனிவாசன், கட்சி முடிவுன்றப்ப பலரும் சொல்றது உள்ள கிடக்கையா பலருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குன்னு. இப்ப முடிவு எடுக்கப்படுது இல்ல. இப்ப திரு செங்கோட்டையன் நீக்கப்படுறாரு, இது எல்லாமே திரு இபிஎஸ் அவர்கள் மட்டும் எடுக்கிறாங்களா, இல்ல கட்சி எல்லாம் கலந்து பேசி எடுக்கிற முடிவா இருக்கா? இல்ல, கூட்டணியை பொறுத்தவரையும் ஐயா எடப்பாடியார் எடுக்கிற முடிவுதான். சரி, இன்னைக்கு ஒரு வலிமையான தலைவரா மக்கள் வந்து இன்னைக்கு சார் தமிழகம் காப்போம், மக்களை காப்போம், தமிழகம் மீட்போம், இந்த பிரச்சாரம் இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல, மத்திய மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டத்துடைய மக்களால் மிகவும் போற்றப்படுகிற பிரச்சாரமா இருக்குது. தலைவர்கிட்ட வந்து ஒரு தாயை போல, ஒரு தாய் தகப்பனை போல இன்றைக்கு மக்கள் வந்து குறைகளை சொல்றாங்க. அப்ப இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு வெற்றி வெளிச்சம் தெரியுது அப்படின்றீங்க. எடப்பாடியார் நாங்க தெளிவா பயணிக்கிறோம், வெற்றிக்கான நம்பிக்கை இருக்கு, எங்களை ஏற்றுக்கொண்டால், தலைவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அணி இருக்க முடியும்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். லட்சுமி பேசலாம். சீனிவாசன் சொல்றாரு வந்து சொல்லுங்க சீனிவாசன். இல்ல, அந்த வெளிச்சத்தை நோக்கி பல்வேறு கட்சிகள் இந்த கால அவகாசத்திற்குள் அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும். அது நிச்சயம் நடக்கும். புதிய தலைமுறை இன்றைக்கு தொலைக்காட்சி மூலமா இந்த கருத்தை சொல்றேன், நிச்சயம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. லட்சுமி, இப்போ இந்த மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு அப்படின்றது வந்து இப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கு. அப்ப திருமதி சசிகலாவோ, டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ நீங்க முதல் சுற்றுல சொன்ன மாதிரி சேருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறோம், இவங்க எல்லாத்தையும் ஜெயிக்க போறோன்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கா? இந்த பிரச்சார பயணத்தில் அப்படி நம்பிக்கை கிடைச்சிருக்குன்னா அதுக்கான வாழ்த்துக்களை கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஆனால் அதிமுக
அப்படி வெற்றி பெறக்கூடிய ஒரு வலுவான இடத்துக்கு இப்போ வரைக்கும் நகர்ந்துருச்சா அப்படின்றது கேள்விக்கு உள்ளான ஒன்று தான். இது இப்போ வரைக்கும் அதுக்கு சரியான ஒரு பதில் இல்லை. ஏன்னா கட்சிக்குள்ளாக நிறைய அதிருப்திகள் இன்னைக்கு செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் வந்து பேசினவர் நேற்றுக்கு வந்து 6 பேர் நாங்கள் போய் சந்தித்தோம், ஒருங்கிணையணும்னு கேட்டோம், இப்போ நான் வந்து 10 நாள் கெடு கொடுக்குறேன், இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் சொல்கிறார். ஆனால் அன்றைக்கு அந்த 6 பேர் சந்தித்த போது வேற என்னெல்லாம் நடந்ததுன்னு அது இப்போ வரைக்கும் அவர் வந்து மனம் திறந்து பேசவே இல்லை. செங்கோட்டையன் இன்னும் ஓப்பன் அப் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஒருவேளை அவர் அதை எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சார்னா அதிமுகவுக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்னும் அதிகமான சிக்கல்கள் வெளியே வரும். அவர் பேசும்போது இன்னைக்கு வந்து செங்கோட்டையனை ரிமூவ் பண்ணதுனால ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எடப்பாடி கொடுத்துட்டாரு, இல்லை இனிமே யாருமே இதை பத்தி நீங்க பேச முடியாதுன்னு. ஆனால் இதற்கு பிறகு ஒருவேளை செங்கோட்டையனோ அல்லது அவரது ஆதரவாளர்களோ, ஏன்னா அவரோட ஆதரவாளர்கள் 6 பேரை நீக்கி இருக்காரு பதவிகள்ல இருந்து, மீதி உள்ளவங்க வந்து அவங்களும் இன்னைக்கு ரிசைன் பண்றதா சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவர்கள் எல்லாரும் யாராவது ஒருத்தரோ பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி இன்னும் வந்து வைடன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராம்கி, இப்போ லட்சுமி சொன்ன புள்ளின்றது ஒருங்கிணைப்பு அப்படின்னு பேசுறப்ப அவ்வப்போது இப்ப திரு செங்கோட்டையன் குரல்ன்றது வலு சேர்த்திருக்கிறதா? இப்ப இது வந்து பரவலா அதிமுக கட்சியினர் இடத்துல ஆமா எல்லாம் சேரலாமே, ஏன் வந்து தலைவர் வந்து சேர்த்துக்காம இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி வருது அப்படின்னா அது கட்சிக்கு ஒரு நெருக்கடியா மாறாதா? ஒண்ணு, இவங்கெல்லாம் வெளியில இருந்தாங்கன்னா, தினகரன் சொல்றது ஆட்டத்தை கலைப்பவர்களா இருந்துட்டாங்கன்னா, ஸ்பாய்லரா இருந்துட்டாங்கன்னா அது என்ன, எப்படி அப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடத்துல இபிஎஸ் ராஜதந்திரத்தோடு காய்களை நகர்த்திருக்காங்களா? இல்லை, இங்கே வந்து நீங்கள் செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து வாய்ஸ்லெஸ் ஆயிட்டார், அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டார், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன, அவர் நேற்று சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கு நிறைய இருக்குது. ஒரு பின்வாங்குற மாதிரி தான் இருக்குது, கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் எதிர்முகாம் இது வந்து எப்படி மெஷர் பண்ண, எதிர்முகாமில் என்ன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனையோ அணி இருக்குங்க, செங்கோட்டையன் அணி 1 அப்படிங்கிற கடந்து போகிறார். என்னதான் வந்து சசிகலா பண்ணுவா தீய சக்தி திமுக கடந்து போகிறாங்க. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதுதான் அதிமுக குரல் அப்படின்னு திமுக பார்க்குது. ஸோ எடப்பாடிக்கு மட்டும் தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ மற்றவர்கள்லாம் யார் எதிர்குரல் எழுப்பினாலும் அதெல்லாமே கடந்து தான் போவாங்க. அவங்க ஏன் இப்ப உள்ளுக்கு பேசணும்? இது பேசப்படுவது வந்து உட்கட்சி பிரச்சனை. அப்ப சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, சந்தோஷமா வேடிக்கை பார்ப்பாங்க, இருந்தாலும் பதில கருத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன் கருத்து இப்ப இந்த இடத்துல செங்கோட்டையனோட வாய்ஸ் போயிடுது. சந்தோஷம் தானே உள்ளுக்குள்ள பிரிஞ்சிருந்தா அதான் சந்தோஷம் தான். இப்ப செங்கோட்டையனுடைய வாய்ஸ் போயிடுதுல. இப்ப அவர் வந்து பேசாமல் இருந்து உள்ளுக்குள்ளே அவரு, நீங்க திமுக ரியாக்ஷன் விட்டுருங்க, அதிமுகக்குள்ள அது எழாதா? ஒரு அலை மாதிரி எழாதா அதிருப்தி? என்ன எல்லாரும் சேரலாமேன்ற குரல்கள்லாம் வரவே வராது, நிச்சயமா வராது. அவரு அதுக்காக தான் நான் தடாலடி முடிவுகளை அதிரடியா அறிவிப்புகளை செய்திருக்கிற எடப்பாடி பொறுத்தவரை. இன்னைக்கு நீங்க இன்னொரு பாயிண்ட், நீங்க என்னதான் சொன்னாலும் பாஜகவோட ஸ்டாண்ட் அவங்க எப்படி பாக்குறாங்க அதுங்கிறதா முக்கியம். பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு நம்பகமான பார்ட்னர் தெரியுது. அந்த இடத்தில் வந்து தினகரனோ ஓபிஎஸ்ஓ அன்புமணியோ இல்லை. ஸோ தமிழ்நாடு முழுக்க அறிந்த ஒரு எடப்பாடியை தான் ஒரு நம்பமான பார்ட்னராக பார்க்குறாங்க. நீங்கள் 2024 நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட். பாஜக எப்படி பார்க்கிறது அப்படின்னு தினகரனும் பூடகமா வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு 20% வந்துருச்சுப்பா, நாங்கெல்லாம் துக்கடா கட்சி அப்படின்றீங்க, ஆனா நாங்கெல்லாம் ஸ்பாய்லரா இருப்போம். இல்ல ஆமா, நீங்க 21 செஞ்சோமோ இல்ல அதை செய்வோம் 26ல அப்படின்றது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வேற அன்டிஸ்பியூட்டட்னு சொல்றது இதுக்கும் பொருந்தும். எடப்பாடி பொறுத்தவரை எடப்பாடி போற இடத்துல எல்லாம் கூட்டம் வருதுன்னா அதை ஏற்கனவே தனியா வச்சிருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க. நீங்க வந்து தினகரனும் ஓபிஎஸ் கூட்டம் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் பெரிய கிரௌட் பிளரா இல்ல. நீங்க இது இல்ல, ஒரு வாக்கு சதவீதத்தை மட்டும் எடுத்துப்போம். இந்த வட தமிழ்நாட்டில் 70% வாக்குப்பதிவுங்கிறது சர்வசாதாரணம். ஆனா இருக்கிறதுலே ஹையஸ்ட் அங்க வந்து 69% விருதுநகர் பதிவு. அது காரணம் விஜயகாந்த் பையன் போட்டிட்டதுனாலதான். அங்க சராசரி வாக்குப்பதிவு 66% நடந்தது. இல்ல நீங்க சொல்றது அவர்களால் எந்த தாக்கமுமே இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான விட நான் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஆரம்பிச்சு திருநெல்வேலி எந்த இடத்துல ஸ்பாயில் பண்ண முடியாது, ஆட்டத்தை கலைக்க முடியாது. இந்த இடத்துல ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண நீங்க பாஜகவுக்கு உங்களுக்கு ஓட்டை கொடுக்கணும். அவங்க ராம்கி சொன்ன இடம்ன்றது இபிஎஸ் ஏன் இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவங்களால எந்த தாக்கமும் இல்லை, எங்க வெற்றியை தடுக்க முடியாதுன்றது ஒண்ணு. பாஜக அதை உணர்ந்துருச்சு, அதனால அமைதியா இருக்காங்கன்றது எப்படி? இல்லை, அதாவது கண்டிப்பாக வந்து சவுத்தில் ஒரு தாக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. ஓபிஎஸ் ஏற்படுத்துவார், தினகரன் ஏற்படுத்துவாங்க, சசிகலா ஏற்படுத்துவாங்க. கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையை ஏற்படுத்துவாரான்றது எனக்கு தெரியாது. அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் போக போக தான் பார்க்கணும். ஆனால் சவுத்தில் கண்டிப்பான ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஆனால்
இதுதான் வந்து ஒரு ஒரு திருப்பு முனையாக இருக்க வேண்டிய ஒரு இடம் ஆக்சுவலாக. இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு மென்மையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த அதிருப்தியாளர்கள் அல்லது விளக்கப்பட்டவர்கள் போனாங்கன்னா சரியாக வராது. இங்கே வந்து இது வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இடம் இது ஆக்சுவலாக. இனிமேல் மருந்து தடவி மருந்து குடிச்செல்லாம் சரி பண்ண முடியாது. இந்த 4 பேரும் இந்த 4 பேரும் அதிருப்தியாளர்கள் 4 பேரும் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு திரட்டிட்டு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்களோ இல்லையோ, அதிமுகவில் எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்கணும்னா அவங்க நினைச்சாங்கன்னா, எடப்பாடி ஒற்றுமை விரும்ப மாட்டேன்றார், கட்சியை வலிமையாக ஆக்க மாட்டேன்றார் அப்படின்னு அவங்க நினைச்சு அவர்கிட்ட கட்சியை மீட்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அதிமுக எங்கெங்க போட்டி போடுதோ அங்கெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளில் அவங்க இறங்கணும். இல்லை எங்களுக்கு அதிமுக சம்பந்தம் இல்லை, நாங்கள் ஏதோ போய்க்கிறோங்க, எங்களால் எடப்பாடியை ஃபைட் பண்ண முடியாதுன்னா இப்போயே அவங்க ரிட்டையர் ஆகிட்டு போயிருக்கலாம், போகலாம். வாட் நெக்ஸ்ட் லக்ஷ்மி? எப்படி என்ன இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? 4 பேர் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்க வந்து செங்கோட்டையன் பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த மாட்டார். கொங்கு மண்டலத்தில் அவரால் வந்து வாக்குகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும்லாம் சொல்ல முடியாது. அவரால் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதி வந்து அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், அந்த அந்த பகுதிகளில் மட்டும்தான். அவருக்கு அங்கே செல்வாக்கு நிறைய இருக்கு. ஆனால் இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிருப்தி இன்னும் அதிகமா இருக்கும். தொண்டர்களுக்குள்ள எல்லாருக்கும் மனதிலையும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் மத்தியில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கும். முக்கியமான பாயிண்ட் இருந்தது அதிருப்தின்றது. அவர் ஓட்டு இல்லை, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாரு. ஏன் இப்படி இன்னும் ஒரு அதிருப்தி வந்துருச்சுன்னா அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்காது? அப்படிலாம் இல்லை. கடந்த காலங்களில் இது போன்ற நடவடிக்கைகள் ஜெயலலிதா அவர்களும் எடுத்தாங்க. அதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரையும் அப்படிலாம் ஒன்றும் பெரியதில்லை. கூட்டணி கொஞ்சம் ஓரளவு ஜெல்லாயிட்டே வந்துட்டு இருக்குது. இந்த அமமுகங்கிற அந்த நேம் போர்டு வந்து கண்டினியூ தான் நினைக்கிறேன். அந்த அமமுகங்கிறதுக்கான டெஃபினேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அதுக்கு பின்னாடியில் வந்து ஓபிஎஸ் ஒருவேளை அமமுகவில் சேரலாம். இது மாதிரி விஷயங்கள் நடக்குது சான்ஸ். கண்டிப்பாக இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நானும் பார்க்கிறேன். சீனிவாசன் சார், அதாவது அச்சுறுத்தல், அழுத்தம், அதிருப்தி இதெல்லாம் அதிமுக இல்லவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஐயா செங்கோட்டையன் சொன்னார் பாருங்க, இந்த ஒற்றுமையை பத்தி இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஆனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த நாளில இருந்து பிரிந்து போனவர்கள் இயக்கத்திற்கு வாங்கன்னு பல்வேறு இடங்கள்ல அறைகூவல் விடுத்து அதனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு கட்சிகள்ல இருந்து நிறைய தொண்டர்கள் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தாச்சு. அப்ப கட்சி வலிமையோடு இருக்குது. அதனால அந்த வருத்தத்திற்கு அதிமுக ஆட்படாது. எந்த தடையும் கிடையாது. இவர்களால் எந்த தாக்கமும் 24 ஓபிஎஸ் போட்ட 3.5 லட்சம் பேர், இவருக்கு போட்ட 2.5 லட்சம் பேர்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. தனி மரமா அவங்களை ஆக்கிட்டுன்னு சொல்ல வரீங்க. அப்படி எடுத்துக்கலாமா சார்? அந்த வாக்குகள் 26 சட்டப்பேரவை அதிமுகவுக்கு வந்து சேரும் சார். வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நம்பிக்கை வார்த்தைகளை சொல்றீங்க, மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதான கூட்டப்பட்டு